லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வயிற்றுல இருக்க குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உயிரோடயே இருக்க மாட்டேன். ஏன் அண்ணி இவ்வளவு நெகட்டிவா யோசிக்கிறீங்க? உண்டா இருக்கும் போது இப்படி எல்லாம் யோசிச்சா அது குழந்தையும் பாதிக்கும். அண்ணி இருங்க, நான் டாக்டர் கிட்ட பேசுறேன். சரியா? ஹலோ டாக்டர், நான் சக்தி பேசுறேன். எனக்கு ஒரு டவுட். சொல்லுமா. என் ஃப்ரெண்டு கன்சீவா இருக்கா. தெரியாம பப்பாளி ஜூஸ குடிச்சிட்டா. ரொம்பலாம் இல்ல, ஜஸ்ட் ஒரு மடக்கு தான். அதனால வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா டாக்டர்? கன்சீவ் ஆகி எத்தனை மந்த்ஸ் இருக்கும்? 4 months டாக்டர். ஆக்சுவலி பப்பாளி நல்லா பழுத்த பழமா இருந்தா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. காயா இருந்தா தான் பயப்படணும். ஒரு மடக்கு தானே குடிச்சாங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. பயப்பட வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. தேங்க்ஸ் டாக்டர். ஓகே அண்ணி, பயப்பட ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. சரியா அண்ணி? நான் உனக்கு சப்போர்ட் பண்றதுக்காகவே பூஜா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. புரியுது அண்ணி, நான் பாத்துக்கிறேன். உங்க கூடவே இருந்து உங்க குழந்தைய பத்திரமா உங்க கையில ஒப்படைக்கிற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, இந்த சக்தி பின்வாங்க மாட்டான். இது நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கிற சத்தியம். கார்த்தி, தாகமா இருக்கு, கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வரியா? இரு கோகிலா. கோகிலா, நான் போய் கொண்டு வரேன். அப்பா நீங்க இருங்கப்பா, நான் கொண்டு வரேன். நீங்க அம்மாவை பாத்துக்கோங்க. சரிப்பா. கார்த்திக், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? என்ன ஆச்சு? யமுனா, உன்னை யார் இங்க வர சொன்னது? முதல்ல வா. என்ன வா சொல்றேன் வா. எங்க கூட்டிட்டு போறீங்க? என்னங்க? இங்க எதுக்கு யமுனா வந்த? அப்பா உன்னை பார்த்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? இந்த தாலிய நீங்க தான் என் கழுத்துல கட்டினீங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கார்த்திக்? ஐயோ யமுனா, முதல்ல தாலியை மறைச்சு வை. நான் கேட்டது உன்னை யார் இங்க வர சொன்னாங்கன்னு தான். என்ன கார்த்திக் இப்படி பேசுறீங்க? எதுக்கு இங்க வருவாங்க? உங்களை பாக்குறதுக்கு தான். யமுனா, நான் தான் என்ன கார்த்திக் அமைதியா இருக்கீங்க? சொல்லிட்டீங்களா இல்லையா? இன்னும் இல்ல யமுனா. இல்லையா? எப்ப அவங்க கிட்ட சொல்ல போறீங்க? அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் யமுனா. இப்போ எப்படி இந்த விஷயத்தை போய் அம்மா கிட்ட சொல்றது? இங்க பாரு, அப்பா எப்ப வேணாலும் இங்க வருவாரு. உன்னை பார்த்தாருன்னா பெரிய பிரச்சனையாயிடும். தயவு செஞ்சு கிளம்பி யமுனா. நம்ம கல்யாண விஷயத்த அவங்க கிட்ட சொல்லுவேன்னு நீங்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கிளம்பி போறேன். ஐயோ யமுனா, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீ இப்ப கிளம்புறியா? என்ன கார்த்திக் நீங்க கல்யாணம் ஆன மறுநாளே நீ இப்படி போன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ சாரி யமுனா, ப்ளீஸ் கிளம்பு. என் நிலைமைய புரிஞ்சுக்கோ ப்ளீஸ் யமுனா.
ம். தேய்ச்சுக்கோங்க. இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆனா ரெகுலரா செக்கப்க்கு கூட்டிட்டு வரணும். என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன மாத்திரை சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு அந்த டிஸ்சார்ஜ் ரிப்போர்ட்ல கீழேயே எழுதியிருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நாளாவது பெட் ரெஸ்ட் எடுக்கணும். எந்த வேலையும் செய்யக்கூடாது. வீட்லயே ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் போட்டு பாத்துக்கோங்க. டேக் கேர். சரிங்க. தேங்க்யூ டாக்டர். என்னங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்து பார்த்து போர் அடிச்சு போச்சுங்க. நம்ம வீட்டுக்கு போனாதான் எனக்கு நிம்மதி. கோகிலா, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்ப கிளம்ப வேண்டியதுதான். ம். அப்பா ஆ. நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன். சரிப்பா. இதை பிடிங்க. ஆ. என்னங்க வீட்டுக்கு போனதும் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? கோகிலா, நம்ம பையன் கல்யாண விஷயம் தானே, எல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ம். செல்ல குட்டி பாக்குறா பாரு, குட்டி முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு. என்ன இவன் யாரு ரூம்ல கொஞ்சிக்கிட்டு இருக்கான்? அடப்பாவி, செல்ல குட்டி, என் புஜ்ஜு குட்டி, கண்ணத்தை பாரு, பிச்சிருவான் பிச்சு. என்ன சேட்டை பண்ற நீ? பாக்குறா பாரு கள்ளி. ஐயோ, இப்ப மட்டும் இப்படி சிரிக்கிற, நேர்ல பார்த்தா கோச்சுக்கோ. ஏன் போட்டோவை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கியா? இருக்குடா உனக்கு. சக்தி, ஏன் சக்தி கல்யாணம் ஆன அப்புறம் கூட பக்கத்திலே வர விட மாட்டேங்கிற? மூஞ்சிப்பா, உன்னை பக்கத்துல வர விடாமலே நீ இவ்ளோ பண்றியே. உன்னை பக்கத்துல அலோ பண்ணா ராஸ்கல், சும்மா வரப்ப. நான் அப்படி என்ன கேட்டுட்டேன்? ஒரே ஒரு கிஸ் தானே கேட்டேன். அது என்ன ஒரு கொலை குத்தம்? நீ மட்டும் எனக்கு தெரியாம நான் தூங்கிட்டு இருக்கும்போது முத்தம் கொடுத்த, அது மட்டும் சரியா? கள்ளி, மானத்தை வாங்குறானே. நான்லாம் உன்ன மாதிரி கிடையாது தெரியுமா? நீ வேணா என்கிட்ட ஒரு கிஸ் வேணும் கேட்டு பாரு, உடனே கொடுப்பனே. கொடுத்து உன்ன. சக்தி, சக்தி, உன்ன நான் என் கையில தூக்கிட்டு வந்தேன்ல, உனக்கு முள்ளு குத்துனதுனால நினைச்சியா? போடி, அதெல்லாம் சும்மா. அப்படி ஒரு சான்ஸ் எவனாவது மிஸ் பண்ணுவானா? ஃப்ராடு, ஃப்ராடு. முள்ளு குத்துனதுக்கு ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சியேடா. கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆகுது? என்ன பிரயோஜனம்? ஒன்னும் இல்ல. யமுனாக்காக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவங்களையும் கார்த்திக் சாரியும் சேர்த்து வைக்க பிளான் பண்ணடானா, இவ என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பாத்தியா? இருந்தாலும் நீ அழகுதாண்டி செல்ல குட்டி. என்னடா பண்ற? நான் பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. என்ன பிடிக்கும்.
என்னடா அது? சக்தி கத்தன மாதிரி தானே இருந்துச்சு. பார்த்தா யாரையும் காணோம். ஓ, நேர்ல தான் கிஸ் பண்ண விட மாட்டேங்கிறேன்னா போட்டோல கூட கிஸ் பண்ண விட மாட்டியா நீ? கொன்றுவ உன்னை. எப்ப பார்த்தாலும் நீ தானே என் கண்ணை குத்துவ. இரு, உன் கண்ணை நோண்டி எடுக்கிறேன். மொழிய பாரு. என்ன நீ சத்தம் போட்டா நான் கிஸ் பண்ண கூடாதா? பண்ணுவண்டி, அது என் உரிமை. எங்க இருந்துடா சத்தம் வருது? ஐயோ, சும்மாவே ஆடுவாளே. இப்போ நம்மளோட வீக்னஸ் வேற தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன செய்ய போறான்னு தெரியலையே. ஆஞ்சனியா, 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 ஆஞ்சனியா. டேய், கொஞ்சம். Hey, ஹாய். how are you? Why you coming? Tell me. Any பிரச்சனை சக்தி? பிரச்சனை? அது இருக்கட்டும். ஆமா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் என்ன? பார்க்கிங். பார்க்கிங்? டோட்டலி பார்க்கிங். பார்க்கிங் பார்க்கிங். நான் தான் பார்க்கிங். நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு நான் பார்த்தேன். என்னது? போட்டோ. போட்டோ? அது தெரியுது. அது எப்படி உன் கையில வந்துச்சு? கேக்குறாளே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியலையே. ஆஞ்சனையா, என்ன சொல்லலாம்? வெற்றி, மேல என்ன பாக்குற? ஏறு என்ன இது சொன்ன மாட்டிப்போம். பூஜா தான் காரணம். எஸ், 100 மார்க்ஸ். விவி குட் சக்தி. ஏன் முறைக்கிற? உன் போட்டோ வச்சு நான் என்ன சக்தி பண்ண போறேன்? கிஸ் பண்ணுவேன். அச்சச்சோ, அபச்சாரம். நான் எதுக்கு சக்தி அப்படிலாம் பண்ண போறேன்? சக்தி, அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? சந்தேகப்படல ஃப்ராடு, கன்ஃபார்ம் தான். நானே என் கண்ணால பார்த்தேன். நீ என் போட்டோவை கிஸ் பண்ண வந்த. பாத்துட்டியா? ஏய், திட்ற. வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்க. இன்னும் ஒரு தடவை ஏதாவது பண்ண. சக்தி, ஒண்ணு கேட்டா குடுப்பியா? நான் திருப்பி கொடுத்துருவேன். ஏது? போட்டோ. வேண்டாம், என்கிட்டே இருக்கட்டும். என்கிட்டே இருக்கட்டும். எல்லாம் என் தலையெழுத்து. யமுனாக்காவையும் கார்த்திக் சரியும் சேர்த்து வைக்காம இன்னொரு வாட்டி இப்படி வந்து நின்ன கோல விழும். களை விழும். அப்படியே நங்கன்னு குத்தணும். ஒரு மனுஷன் 2 பேருக்கு கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேலனா அது அவங்களே பண்ணிக்கணும். இதுக்குமா நான் வேணும்? இங்க நமக்கே ஒண்ணும். எப்பறா அவன் 2 கல்யாணம் பண்றீங்க? இங்க ஒண்ணுக்கே நாக்கு தள்ளுது.
என்னடா இவன் எல்லா விதமாவும் கரெக்ட் பண்ண ட்ரை பண்றோம், ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணிடுறா. பேசாம சக்தி கிட்டே போய் கேட்டுருவோமா எப்படி உனக்கு கரெக்ட் பண்றதுன்னு? ஐயோ வேணாம்பா. இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கார்த்திக் சார், ஹலோ, சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் உங்க வீட்டுக்கு பின்னாடி வா துர்கா, நான் அங்கதான் இருக்கேன். இதோ வரேன். என்ன சார் திடீர்னு இங்க வந்திருக்கீங்க? துர்கா, ஒரு நிமிஷம் யமுனா வர சொல்றியா? சார் தப்பா நினைச்சுக்காதீங்க. அன்னைக்கு தான் எங்க அம்மா அவ்வளவு தூரம் சொன்னாங்கல்ல இந்த வீட்டுக்கு நீங்க வரக்கூடாதுன்னு. எங்க அம்மா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அவங்க கண்ணில் படாம நான் பாத்துக்கிறேன் துர்கா, போய் வர சொல்லு. என் நிலைமைய பாத்தியா துர்கா? என் ஒய்ஃபை நான் பார்க்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. ஐயோ சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் போ. அக்கா, கார்த்திக் சார் உனக்காக பின்னாடி காத்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற? ஆமாக்கா, வா. என்ன கார்த்திக், நீங்க எங்க வந்திருக்கீங்க? என்ன பண்றது யமுனா, வீட்டுக்குள்ள வந்தா உங்க அம்மா நம்ம மறைச்சு வைக்கிறது. ஆமா, நீ உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டியா? உனக்கு ஒரு மாதிரி பிரச்சனை, எனக்கு வேற மாதிரி பிரச்சனை. புரிஞ்சுக்கோ யமுனா, புரிஞ்சுக்கோ யமுனா. எங்க அம்மாவுக்கு இன்னும் உடம்பு சரியாகல. அதுவும் இல்லாம அதிர்ச்சியான விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் எங்க அம்மாவை டாக்டரே டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதனால இப்ப இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்ல முடியாது. இப்ப நாம என்ன பண்றது? ஒண்ணு பண்ணலாம், டென்ஷன் ஆகாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்ன கார்த்திக், என்ன ஐடியா? அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எந்த வேலையும் செய்யக்கூடாதான். ஹோம் நர்ஸை வச்சு பாத்துக்க சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஹோம் நர்ஸா பேசாம நீயே வந்துரு. என்னது? நான் ஹோம் நர்ஸாவா? என்ன பேசுறீங்க நீங்க? ஆமா யமுனா, நமக்கு கல்யாணம் ஆனது தெரியாத மாதிரி நம்ம வீட்லயே இருந்துக்கலாம். நீ ஹோம் நர்ஸா எங்க அம்மாவுக்கு பண்ற சர்வீஸை பார்த்து எங்க அம்மா நிச்சயமா மனசு மாறிடுவாங்க. அப்ப அவங்க உன்னை ஏத்துப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது யமுனா. என்ன கார்த்திக், இதெல்லாம் நடக்கிற காரியமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? நடக்கும் யமுனா, நீ மனசு வச்சா நடக்கும்.
ப்ளீஸ் யமுனா, எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியல.